என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு இபிஎஸ் யார் என்று பாஜகவுக்கு தெரியும். கண்டிப்பாக தெரிய வச்சிருவார். அவரும் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு ஒரு ஏடிஎம்கே ஓட்டு கூட பிஜேபிக்கு வராது. நான் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும்னு நினச்சிக்கின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிஜேபி ஓட்டு வேணால் ஏடிஎம்கே போகிறோம் விழவாய்ப்பு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலை தான் இன்னும் இல்லை பின்னாடியிலேருந்து எதுவும் இயக்குறாரு, அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிடுவார், அண்ணாமலையே பிரதம மந்திரி ஆகிடுவார், உள்துறை அமைச்சர் ஆகிடுன்னு காசு கொடுத்து பத்திரிகையிலலாம் போட வைக்கிறாங்க இல்லையா ஒரு கூட்டம். ஆமாம், அந்த கூட்டம் என்ன பண்ணும், அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு தானும் ஜெயிக்காது. அது நல்ல சுத்தமாகிடும். தருவார் ஐயா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், தந்தை மகன் சண்டை, இதை எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு? அது ஏதோ குடும்ப பிரச்சனை சார், அது சால்வ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆகிடும். இதுலேருந்து யாராவது போய் அவங்க வேற ஒரு கட்சியில் போய் சேருவாங்களா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சரியாயிடும். ஒரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் ஐயா அவர் சாதாரணமான மிகப்பெரிய உழைப்பாளி. ஒரு சமூகத்துக்காக அவ்வளோ பெரிய உழைப்பை உழைத்தவர். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 50 வயசு ஆகும்போது நம்ம அப்பாவுக்கு அவ்வளோ தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த 50 வயசுக்காரரோட பையனுக்கு 50 வயசாகும்போது இவரை சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு படத்தில் வாலி எழுதிருப்பாரு, இன்னைக்கு 26, நீ 66 சொல்ற, உனக்கு 66 சொல்லு, உனக்கு 66 ஆகும்போது ஒன்ன சொல்றதுக்கு ஒரு 26 இதுதான் நடக்குது. அதனால அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மாம்பழத்துக்கு ஒரு சீசன் உண்டு. அது எந்த சீசன்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். யார் மடியில விழுங்க. எப்போவுமே மாம்பழம் இந்த ஏப்ரல் மேல இருக்கு சீசன். எலெக்ஷனும் மே மாசம் வர்றதுனால நான் எதிர்பார்க்கிறது இந்த தடவை என்னன்னு சொன்னால், பாமக திமுகவோட சேரும் என்பது என்னுடைய கணிப்பு. எதை வச்சு அப்படி அனுமானிக்க முடியுது? கணிப்பு தானே, அது நான் எதாச்சும் சொல்லுவேன். அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா திமுகவா தாவேகாவா அப்படின்னு தான் இருக்குன்னு விஜய்லாம். தாவேகாலாம் எங்கேயும் வராது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் இன்னும் 2 தடவை தான் கேரமனை விட்டு இறங்கியிருக்காரு. பாக்கி நேரம் அவர் இறங்கலை. அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லலை. நான் பிளாக் மணிக்கு எதிரானவன்னு சொன்னா அவர் பிளாக் மணிக்கு வாங்காதவராக இருந்தாருங்கிறது தெரியாது. அடுத்தது சட்டப்படி எல்லாம் நடக்கணும்னா அவருக்கு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண காருக்கு உண்டான டேக்ஸை கட்டிட்டாரா அப்படின்னு தெரியாது. எவ்வளோ விஷயம் இருக்கு. அவருக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட அவர் இந்த முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த 10-15 வருஷமும் அவர் இதில் உழைக்கணும். சீமான் இன்னைக்கு ஓட்டு வாங்குறாருன்னா சும்மா வாங்கலை சார். அவர் பேசுறது ரைட்டோ தப்போ, காமெடியா இருக்கோ இல்லையோ, பிரபாகரன் அப்பப்போ நெஞ்சில சாஞ்சிப்பார், ஏதோ நகைச்சுவையா சொல்லுவார் சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் நம்ம சீமான் என் தம்பி சீமா நல்லவர் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணே அண்ணன் தான் கூப்பிடுவார், நல்லவர், அவ்வளவுதான் சார். அதுக்காக சீமானை போய் நான் பேசணும் அவசியமே அவசியம். அவர் பொதுவாகவே எல்லாரையும் உறவு முறை வச்சுதான் அவரு சார். அவருடைய பழக்கம் சார், பழக்கம் சின்ன பழக்கம். இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே சொல்லலையே நான் 5 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு. தமிழ்நாட்டில் பெரியார் என்ன சொன்னார், தந்தை பெரியார் சொன்னதை தானே எல்லாம் கடைபிடிக்கிறேங்கிறாங்களே. என்ன சொன்னார், தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுனாரு. தமிழ்நாட்டில் 3% பிராமின். இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தோன்னே தெரிஞ்சு போயிடும். நம்ம 5% 7% தெரிஞ்சிடும். அதை விட்டுருங்க. இப்போ 234 பேர்ல குறைஞ்சபட்சம் 7 பேர் பிராமணன் இருக்க வேண்டாமா அசம்பிளியில? இல்லையே. அப்போ எங்க சமூக நீதி? சமூக அநீதி தான் நடைபெறுகிறது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். நம்மள பிராமணர்கள்லயே பல பேர் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அதீத புத்திசாலிகள். அண்ணாமலை சிறந்தவர், அண்ணாமலை போல உண்டா அப்படின்னு அவ்வளவு முட்டாள்தனமா பேசக்கூடிய இது வெள்ளையா இருக்கிறவன் நல்லவங்கிற மாதிரி, அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. அதாவது அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார், ஒரு பிராமணன் கூட இல்லாம தமிழக பிஜேபியிலேருந்து தொடர்ச்சி எரிஞ்சிருவேனார். அதை செஞ்சிட்டார்.
ஆனால் இந்த பிராமணர்கள் வெக்கம் இல்லாமல் நான் இன்னும் தமிழ்நாடு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? போட்டு போங்க. அதுக்கு மேலே நீங்கள் சாக்கடையிலே போட்டு போகலாம், ஓட்டு சீட்டாக இருந்ததுன்னா. இது எதுக்கு போடுறீங்க? மோடினா மோடி அங்கே இருக்காரு. ஆனால் இனிமேல் முடியாது. அது 3 முறை தான் மோடி பிரதமராக இருப்பார்னு சொன்னேன். இதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி டெல்லியில் கிடையாது. உறுதியாக சொல்கிறீங்க அதை? நான் உறுதியாக சொல்கிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 2029 பிரியங்கா காந்தி பிரைம் மினிஸ்டரா கூட வரலாம். அவ்வளவுதான். அது என் கணிப்பு. எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. கணிப்பு அவ்வளவுதான். ஏன்னா ஜோதிடத்திலையும் இருக்கிறதுனால நான் ஜோதிட நம்பிக்கை உண்டே ஒழிய நான் ஜோதிடம் கிடையாது. ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கு. ஜோதிடம்ங்கிறது 100% எல்லாருக்கும் பலிக்கணும்னு சொல்ல முடியாது. நிச்சயமா. எனக்கு தெரிந்த ஒருத்தர் கூட ஜோதிடம் பார்த்தா இந்த 40ல் 38 தான் ஜெயிக்கும் சார், 2 சீட்டு போயிடும்னாரு. ஆனால் 40 ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே. நானே ஒரு தடவை சொன்னேன் திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னேன். அப்போ ஜோசியர் தான் சொன்னேன், சொல்லுங்க என்னடா இந்த ஆள் சொல்றாரு. அங்கே சைடில் நின்று சரி இந்த தடவை ஜெயிக்காதுன்னு சொன்னேன். ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக நான் ஜெயிக்காதுன்னு ஜெயிச்சிட்டாங்களே விடக்கூடாதுன்னு கிடையாது. இது ஒரு கணிப்பு. அந்த கணிப்பு சில சமயம் சரியாகலாம், சில சமயம் தோற்று. ஏன் விஞ்ஞான கணிப்பு தோத்து போலையா? இப்ப ராக்கெட் விட்டுவாங்களே, ராக்கெட்டு கடல்ல விழுறது. வெற்றி தோல்வி எல்லா இடத்துலயும் உண்டு சார். கண்டிப்பா. அதனால இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, டைம் எல்லாருக்கும் கேட்க பதில் சொல்லாது. கண்டிப்பா. ஆனா அது சொல்ல ஆரம்பிக்கும் போது பதில் சொல்றதுக்கு நம்மளால முடியாது. அதுதான், அது தெரிஞ்சுக்கணும். அது அந்த பக்குவம் இருந்தாலே எல்லாமே சரியா வரும். திடீர்னு இப்போ உங்க போனுக்கு அண்ணாமலை கூப்பிட்டாருன்னா என்ன பேசுவீங்க சார்? சாரி, ராங் நம்பர். நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணது வேறொருடன் தொடர்பில் இருக்கிறார், ஆனால் நீங்கள் கோபாலபுரமோ அல்லது தலைமை செயலமோ வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்ல. அப்படிதான். ஏன் சார் அவர் மேல அப்படி ஒரு கோபம் உங்களுக்கு? அவர் ஒரு ஃப்ராடு சார். அண்ணாமலையை போன்ற ஒரு ஃப்ராடை தமிழக அரசியல்ல நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலை பற்றி தெரியாது. அதனால அண்ணாமலை கோச்சுக்க வேண்டாம். இந்திய அரசியல்லையே அவர் மாதிரி ஒரு ஃப்ராடு இல்லைன்னு சொன்னால் அது கூட பெருமைப்படக்கூடியவராக இருப்பார். அவர் லட்சியம் நிறைவேறி விட்டது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எந்த ஒருத்தனாவது உங்கள் வாழ்க்கையில் கூட யாராருக்கு பார்க்குறேன், எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். 7 லட்ச ரூபா வாட்சை எனக்கு ஒருத்தர் 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான், ரசீது கூட கொடுக்காம அப்படின்னு. அந்த ரசீது கொண்டானாக்க 3 மாதம் கழிச்சு கையில ரசீது கொடுக்குறாங்க. அது என்ன பண்றது சொல்லுங்க? அந்த மாதிரி வாயை திறந்தா போய் அவர் கட்சியை வளர்க்கவே வரல, தன்னை வளர்த்துக்கிறதுக்கு வந்தார். எல்லா விதமான விஷயங்களையும் செய்தார், சம்பாதிச்சாரு, போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மிக சாமர்த்தியசாலி. அமித்ஷா மோடி வரையும் ஏமாத்த தெரிந்த சாதுரிய பேச்சாளர். அதனால அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அது அவ்வளோதான். அது வந்து இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் இன் பாலிட்டிக்ஸ். அவருடைய கெரியர் இஸ் ஓவர். அவர் நாளைக்கு மத்திய அமைச்சரானா கூட சரி, இந்த மிசோரம் நாகாலாந்துக்கு அவரை வந்து கவர்னராக போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவ்வளோதான். இங்கே இல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஆடு மாடுலாம் அதோட இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு போட்டார். ஆடு மாட்டை கேட்டால் தான் தெரியும் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு. அதுங்க எவ்வளவு மனசு வருத்தப்படுத்தோ தெரியாது. சேகர் சார் அப்படின்னாக்க அண்ணாமலை இஸ் எ ஈவில் இன் பாலிடிக்ஸ். அவ்வளோதான். பட் இஸ் நாட் என் ஆனஸ்ட் பர்சன். அவர் பிளட்ல ஓடுறதே ஒரு சூழ்ச்சி, சூது. அதாவது போருக்கு போறோம்னா கத்தி எடுத்துட்டு இப்படி போவோம். இவர் என்ன பண்ணுவார், கூட வரவங்களை வெட்டிக்கிட்டே போவார். இதுதான், அதான் அண்ணாமலை. சேகர் சார்னாக்கா எல்லோருக்கும் பிடித்த நடிகர்கள் பட்டியலில் ஒரு தனி இடம் உண்டு அவருக்கு. உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனல் மூலமாக? நான் ரசிகர்கள் அப்படிலாம் பார்க்குறேன் சார். எல்லாரும் நண்பர்கள் தான் சார். என்னென்னா பிடிச்சா பார்க்க போகிறாங்க, பிடிக்கலன்னா பார்க்க போகிறதில்ல. ரஜினிகாந்த் படமே ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒன்று படம் இருக்குது, நாட்டுக்கு ஒரு நல்லவன், அது ஒரு படம். ஆமாம். அதனால் படம் ரசிகன் என்பவன், தீவிரமான ரசிகன் என்பவன், அவனுக்கு பிடிச்சத அந்த நடிகர் பண்ணினா அந்த படம் ஓடும். நடிகருக்கு பிடிச்சத பண்ணினா அவன் பார்க்க மாட்டான், பழைய படத்தையே பார்க்குறேன்ட்டு போயிடுவான். இதுதான்.
அதே தான் நான் விஜய்க்கும் சொல்ல ஆசைப்படுறேன். விஜய் சினிமாவில் பண்ணுறதெல்லாம் அரசியலில் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது விஜயால் பண்ண முடியாது. அதே சமயம் விஜய் அத்தனையும் திருத்தறதுக்கு உண்டான டைமும் விஜய்க்கு கிடையாது. அவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். விஜய் பறந்து பறந்து சண்டை போடுறது, அடிக்கிறது, குதிக்கிறது, இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்த பார்த்துட்டாங்க. அதெல்லாம் அசம்பிளியில் போய் அவர் காரில் போய் இறங்குவாரா, இல்லைன்னா அப்படியே கயத்தை பிடிச்சி தொங்கி டைன்னு போய் சீட்டில் போய் இறங்குவாரா? அதெல்லாம் இறங்க முடியாது. அது வேற, இது வேற. தவிர விஜய் பொதுவாகவே வாயை திறந்து பேசுறது ரொம்ப குறைச்சல். அறிக்கையே விட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் போறாரு. நம்மகிட்ட பேசணும். நம்ம நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான். ரோட் ஷோ மாதிரி இறங்கினா கூட்டத்தை பார்த்து இறங்குறாரு. 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு, 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, உரையாடுறாரு, மக்களோட இன்ட்ராக்ட் பேசுறாரு. ஏதோ செல்ஃபியாவா எடுத்துக்கோ சொல்றாரு. அப்போதான் அந்த அஃபெக்ஷன் வரும். அந்த அஃபெக்ஷனுக்கு நான் அது மாதிரி ஒரு அஃபெக்ஷனேட் பர்சனாக நான் இருக்கேன். இப்போது நான் மீனாட்சி சுந்தரம்னு கலைஞர் டிவியில் 7 மணிக்கு வந்து ஒரு சீரியல் பண்ணுறேன். அந்த சீரியலை பார்த்து, சார் இது மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி எனக்கு ஒரு மாமனார் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி ஒரு தாத்தா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. எனக்கு அது போதும். இது மாதிரி ஒரு சீரியல் இப்போ இருக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுல சார். அது நான் இருக்கிறதுனால எனக்காக எடுக்கப்படுகின்ற சீரியல். ஏதோ ஒரு சீரியல் எடுத்து அதுக்குள்ள என்னை போட்டு திணிக்கல. அதனால அது நல்லா இருக்கு. நல்லா, ஏன்னா எப்ப பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். நாம எங்க இருந்தாலுமே இருக்கும்ல. பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம ஐயா வந்துட்டானே அழுமூஞ்சிப்பா இவன் ஐயோ அப்படிங்கிற நினைக்க கூடாது. வாங்க 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 அவர் சார் வந்துட்டு போனாலே ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அப்படி நினைக்கிறோம். நாம இருக்கும் போதும் சரி, நமக்கு பிறகும் சரி, அதுதான் நமக்கு என்றைக்குமே சிறந்த ஒரு இது. இன்னைக்கு பாருங்க, நான் இப்போ மோடி கட்சியில இல்லை, ஜெயலலிதா கட்சியில இல்லை, ஸ்டாலின் அவர் கட்சியிலும் இல்லை, ஆனால் எல்லா போடவும் இருக்கு. நட்பு இல்லை, நட்பு எல்லாரோடையும் நீங்க பழகிய அந்த இனிய நாட்கள் இருக்கும். ஜெயலலிதா அவங்களுக்கு முன்னாடி பாக்கெட்ல கை போட்டு நிக்கிற இந்த ஏன்னா அவங்க என் சகோதரி மாதிரி இல்ல, பம்மிட்ல இருப்பாங்க. நான் ஒன்னும் அவங்க பாக்கெட்ல கை விட்டு காசு எடுக்கலையே பொம்மறதுக்கு. நான் கதெல்லாம் ஒண்ணுமே அவசியம். நீங்க மோடிஜிட்ட நிற்கும் போது கூட அந்த இது தானே இருக்கு சார். ஸ்டாலினா நான் ஒரு 3 வருஷம் பார்க்கல சார். அன்னைக்கு பார்க்க சாரி சார், கொஞ்சம் பார்க்க முடியல உங்கள. இதே இங்க பார்க்கட்டேன்னா நீங்க தான் இந்த கடலை மிட்டாய் கடையில சிபி ராமசாமி அவர்கள் நிக்கிறீங்களே வாசல்ல பேசிட்டு, நான் பார்த்துட்டு தானே போறேன். சார் நான் விஷ் பண்ணேன், நான் பதிலுக்கு விஷ் பண்ணேன் தெரியல அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன் அந்த வராண்டால நடக்குது சார். அது போறாதா நமக்கு? கண்டிப்பா. அதுதான் கலைஞரை வாக்கிங் போகும்போது காலையில 6 மணிக்கு போய் கரிபாளையத்துல டிராமாக்கு டேட் வாங்கிட்டு வந்தேன். வாக்கிங் போகும்போது அது எதுக்காக? அவங்க என் மேல வச்சிருக்காரு அன்பு, மரியாதைன்னு கூட அன்பு. அந்த அன்புக்காக தான். கண்டிப்பா. அதுதான் சரி. அன்பு தான் இன்னைக்கு ஜெயிக்கும். எனக்கு அது போறோம். இப்போ சேலத்துல மகேஷ் போய் அவங்களுக்கு கூப்பிட்டாரு, ஒரு மீட்டிங் போனேன். போற வழியிலே நேரு அவர்களை பார்த்தேன், பேசினேன், ஏர்போர்ட்ல வந்தேன். எனக்கு நேரு தான் முதல்ல தெரியும். 40 வருஷமா நேருவை தெரியும். ஏன்னா அவங்க கட்சின்னு வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதாயிடும். அது இது தெற்கு மாவட்டம், அது வடக்கு மாவட்டம், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நான் போறேன்னா, நம்ம திருச்சி போறேன்னா திருச்சியில எனக்கு தெரிந்து எல்லாரையும் பார்ப்பேன். அதில் எனக்கு எந்த குறையும் இதுல ஒரு இதுவும் எனக்கு கிடையாது, கூச்சமும் கிடையாது, நான் பயப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. இந்த 7000வது நாடகத்துக்கும் போது எனக்கு உதவி செய்தது நேருவும் உதவி செய்தார், மகேஷ் பொய்யாமொழி உதவி செய்தார். மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப யங்ஸ்டர், பையன் வயசு. ஆமா. நேரு எனக்கு என்னுடைய ஏஜ். அதுதானே சார் முக்கியம். கண்டிப்பா. யாரை பார்த்தாலும் ஐயோ அவரா இவரா திரும்பிக்க. நீங்க சொன்னீங்களா அண்ணாமலையை பார்த்தா நான் ஏன் திரும்பிக்கணும்? அவர் வேணா திரும்பிக்கலாம், எனக்கு எதுக்கு அவரை பார்த்து அவசியம் கிடையாது. அதனால தான் நான் என்னைக்குமே நான் சொல்றது, அதிகாரத்தால வெல்லவே முடியாது. நான் பணியவே மாட்டேன். நான் ரொம்ப முரணேன், திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்க. ஆனா நான் இது பண்ண மாட்டேன். அது அந்த மாதிரி நான் அன்புக்கு பணிவேன். நான் எனக்கு என்னோட ஒத்து போகுதா, வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ ஒத்து போற இடத்துல ஒன்னா இருப்பேன். இந்த சமீபத்தில் கூட முக்தார் கூட உட்காந்து பேசும்போது கூட முக்தார் கூட என்ன, நான் பிரியாணி சாப்பிடுவேன், இங்க வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன், நடுவில் நான் உட்காந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு? இது என் வாய் என் உரிமை, அது அவங்க வாய் அவங்க உரிமை. இதுல என்ன இருக்கு? ஓம் பிரியாணி நான் சாப்பிடல, ஏன் சாப்பிட்றது நீ தொடர சார். நம்மள்த
எடுத்துக்கிட்டா தான் இது அதில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பா அதை நானே எனக்கு பிரியாணியில் பிடிச்ச விஷயமே அந்த கத்திரிக்காய் பச்சடி, தால்ச்சான்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய். ஆமா. அதே போல பிரெட் அல்வா. ஆ. அதுக்கு ஐயோ பிரியாணியோ டப்பாலேயோ வருது, அது பாட்டுக்கு அது மேலே இருந்தால் டப்பா எடுத்து சாப்பிடுவோம். உங்களுக்கு வாழ்க்கையை பிரித்து பார்க்க தெரியறதுனா ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் உங்கள் அப்பா ஒன்று அப்படி தான் வளர்த்தாரு, எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தார். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை சார், பேஸ்ன்னு சொல்லலாம். சார் நான் உலக 100% வெஜிடேரியன்னு யாருமே சொல்ல முடியாது சார். நாம் சாப்பிட்ற மாத்திரையில் எத்தனை ஜெலட்டின் இருக்கு, என்ன பண்ண முடியாது. தெரிந்து சாப்பிட்றதுங்கிறது வேற, தெரியாம சாப்பிட்றதுங்கிறது வேற, அவ்வளோதான். அதுக்கு என்ன படும், மனசை சரியா வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். சூப்பரா சொல்லி, அவ்வளவுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது நான் பெருமையா நினைக்கிறேன். எனக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி இந்த சேனல் மூலமா நீங்க 2 வார்த்தை ஏங்க இப்படியே சொல்றது விட்டு அதிக இப்படி வர்றதுக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜிங்கிறது 6க்கு 6 நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. நீங்க பாலகுமாரனுடைய சீடன், அது எனக்கு தெரியும். பாலகுமாரனுடைய நல்ல நண்பன். அதனால ஒரு நல்ல ஒரு யோகி ராம் சூரத்குமாருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்த அவதாரமாக வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் பாலகுமார். அப்படிப்பட்ட பாலகுமார்கிட்ட பல விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வராத கஷ்டங்கள் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லா இருக்கீங்கன்னா உங்களுடைய நல்ல குணம், எல்லாருடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ யார்கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கிட்ட கூட சாபம் வாங்கிடாத. சூப்பர். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் சாபம் வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா இருக்கேன். அதனால இது 75லயும் சொல்லுவேன், 76லயும் சொல்லுவேன். நீங்க அடுத்த வருஷம் இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 75 சொல்ல மாட்டேன். ஆமா, 76. டிசம்பர் 26 வரைக்கும் 75, அதுக்கப்புறம் 76 தான் சொல்லுவேன். ஓகே. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க போறோமோ அங்க அதுவாக இருக்கும், அதுதான் முக்கியம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சேனலுக்கு நான் சமீபத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்கறது இல்லைன்னு வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, சேனல் இருக்கிற அளவுக்கு நமக்கு தொண்டையில வலு இல்லை. சேனல் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,00,000 சேனல் இருக்கு. இதுல யாரு எப்படின்னு தவறும் உட்கார்றவங்க ஆசைப்படியெல்லாம் நம்ம பேசணுங்கிறாங்க. அது என்னால பேசவே முடியும். இந்த 2026 யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் கடினமான போட்டியாக இருக்கும், திமுக தான் ஜெயிக்கும். அப்பயும் ஜெயிப்பாங்க. அதை கொஞ்சம் சுலபமான போட்டியாக்கி ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய நான் இந்த அந்தனர் நல வாரியம் சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சரி, அது அவ்வளவுதானே. இப்ப நான் அதுக்கு மேல எனக்கு எந்த இடத்துல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வீட்டுக்கு வெளியில எல்லாம் லைட்டு போட்டு வைக்க, நைட்டு திருட்டு நடக்காது. ஓகே, எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்கேன். சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சட்டத்தை நாம் மதித்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அவ்வளவுதான். அது எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் மேல என்னுடைய ஸ்லோகன், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்க வரை நமக்கு எதிரிகள் கிடையாது. ஸோ என்னுடைய SVS 50 சேனலோட சேர்ந்து நீங்க உங்களுடைய ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேர்ந்து பண்ணின இந்த கூட்டு தயாரிப்பு மிகச்சிறந்த வெற்றியா இருக்கும். இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நீங்க கருத்துக்களை நல்ல சூப்பரா இருந்து சார் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க எல்லாம் 9841023545 என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னடா இது ஒரு ப்ரோக்ராமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை மனசுல இருந்து எடுத்துட்டு ராம்ஜிக்கு ஃபோன் பண்ணி, அவங்க பேட்டி எடுக்க வேற ஆளே கிடைக்கலையா, ராம்ஜி எடுத்துங்க. ஆனா ராம்ஜி நம்பர் நான் தர மாட்டேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.